சமூகத்தினர் வயதானவர்கள் கணவன் இறந்த பிறகும் தாலியை யாரும் கழட்டி கொடுப்பதில்லை, அறுப்பதும் இல்லை. காரணம், என் கணவர் சாமியாகி விட்டார், ஆனால் நான் இதை அறுக்கவும் மாட்டேன், கழட்டி கொடுக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு புறம். இளம் வயது பெண்கள் கணவனை இழக்கும் பொழுது இது தாலி ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் பொழுது எதற்காக அவர்களுடைய பூவையும் பொட்டையும் எடுக்க வேண்டும், வளையலை உடைக்க வேண்டும், இந்த தாலியை பிடுங்க வேண்டும் என்று எனக்கு தெரியவே இல்லை. சாதாரணமாக இளம் வயது மறுமணம் செய்து கொள்ளவர்கள் ஏற்கனவே முன்னாள் கணவருடைய தாலியை கழட்டி கொடுப்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய பூவையும் பொட்டும் அது அவர் பறிப்பது என்பது நடவாத காரியம். ஏனென்றால் அந்த பூவும் பொட்டும் அவர்களுடைய கருவகத்தையும் கருவறையையும் சேர்ந்த ஒன்று. அது ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள் அல்ல. ஏன்னா அவர் உடலில் உள்ள பெண்ணின் கருவகத்திற்கும் கருவறைக்கும் உண்டான தொடர்பை அந்த பூவும் பொட்டும் காட்டுகிறது. ஸோ அதை அவரிடமிருந்து பறிப்பது என்பது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று.